Hi, good morning friends. I am Sendil News Star. Today cooking vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து கேபேஜ் சாம்பார் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணாண்ட ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியாவில் எடுத்துன்னு வந்தது அந்த ரைஸ் வைக்கிற பாத்திரம் மட்டும். இது வந்து குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த குக்கர் வந்து விசில் எனக்கு போட கொஞ்சம் பயப்படுவாங்க, அதனால் பிடிங்கி தள்ளிட்டேன். இதை வச்சு சும்மா அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல இது, அதனால தான். ஏன்னா எந்த ஒரு குழம்பு வச்சாலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு மாதிரி குடிக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறது பாருங்கள். கேபேஜி சாம்பார்னால் கேபேஜி சாம்பார் தான். 2 முட்டையை போட்டிருக்கேன். எனக்கு ஒன்று, தளபதிக்கு ஒன்று. 2 பேருக்கு 2 முட்டை. ஒரு முட்டை பத்தாது தான், என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம். நைட்டில் 2 முட்டை சாப்பிடக்கூடாது இல்லை, காலையிலன்னா சாப்பிட்லாம். கொஞ்சமாக டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது குக் ஆகும்போதே வந்து கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சிடுவோம், தாளிப்பு போடாமலே. அதுக்கப்புறம் தான் தாளிப்பு போடுவோம். நல்லா இருக்கும் சாம்பார் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட் இருக்கும் சாப்பாடெல்லாம். இந்த பாசுமதி ரைஸு நல்லா அது கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப போயிடும் நமக்கு. என்னமோ ஆனால் வயிறு டயட் ஃபாலோ பண்ணி வயிற்று குறைச்சிட்டேன். இப்போ கூட சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்தால் வயிறு பெருசாகிடும். அதனால் வந்து குறைச்சி சாப்பிட்ணுங்க. பாருங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்றது நமக்கு நல்லது. தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ இதை விட கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றி குடித்தாக்கா பவலில் பாதி சாம்பார் காலி ஆகிடும். இப்போ சாதத்துக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றோன்னு வச்சிங்களா, அதை தனியாக ஊற்றி குடிப்போம் இல்லையா, அப்போ இந்த சாம்பார் காலி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக வந்து சாம்பார்லாம் வந்து வேறு லெவலு. இதை செய்யறதுக்கு நம்ம வீட்டில் அழுவாங்க பயங்கரமாக. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஏன் வீட்டை மென்ஷன் பண்ணுறோன்னாக்கா, அப்போயாச்சும் கொஞ்சம் திருந்துவாங்களான்றதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது வந்து அவங்களுக்கு பெரிய அவங்களுடைய மானத்தெல்லாம் வந்து யூடியூப்பில் வெளியே எடுத்து விட்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு நடந்துக்கணும். என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தவங்க நம்மளை ஒரு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும் இல்லையா? நம்ம ஒழுங்காக இருந்தால் ஏன் நம்மளை வந்து மற்றவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, ஏன் சொல்ல போகிறாங்கன்னு யோசிக்க மாட்றாங்க. குற்றத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க எந்த லட்சியத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சு அதை வந்து அவங்க அப்படியே மறைச்சிடுறாங்க. குற்றத்தை வந்து நம்ம பக்கம் திருப்புறாங்க. இப்படி சொல்கிறாரு பாருங்க, இப்படி பண்ணுறாரு பாருங்கன்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே ஸ்பூனில் அள்ளி அள்ளி குடிச்சுட்டு தாங்கிறேன். உலகமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக யாரையும் நம்பக்கூடாது இந்த காலத்தில். எல்லாமே முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிந்திங்க. ஒருத்தரும் சிந்திச்சாலே போதும், யாரை நம்பி வாழணும் அவசியம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சா? இதுக்கு அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு தாளிப்பை போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு, ஒரு 4 வெந்தயம், சீரகம், சோம்பை போட்டு எண்ணெயில் வதக்கி அப்படியே எல்லாம் அது வெடித்த உடனே ஆனியனை கொஞ்சம் போட்டு ப்ரௌன் கலர் ஆன பிறகு உடனே இதில் ஊற்றி உடனே சாப்பாடு ரெடி ஆன உடனே போட்டு ஒரு அடி அடிக்க வேண்டியது தான். வேறு லெவல். சாம்பார்லாம் வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் சம்டைம் ஒரு சிலவங்களாம் நெய் ஊற்றுவாங்க சாம்பாரில். ஏன்னா நெய் ஊற்றினா நமக்கு கும்பிட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு நெய் பால்லாம் பிடிக்காது இல்லை, தயிர் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் வந்து ரைஸ் பொங்கிடுச்சா? அப்பா
பொங்குது பாருங்கள். ரைஸ் குக் ஆகுதா? இந்த பக்கம் சாம்பார், இந்த பக்கம் ரைஸு, ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. இந்த சாப்பாடை பார்த்தீங்களா? ஒரு கிளாஸ் அரிசின்னா ஒரு 100 கிராம் தான் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வெந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்ச பிறகு இதை குக் பண்ணும்போது அது பாயில் ஆகி வரும்போது இது ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுது. என்னடா அது நம்ம கொஞ்சம் அரிசி தான் போட்டால் என்னடா இவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன். அந்த ரைஸே வந்து 2 பேர் சாப்பிட முடியாது, அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். சம்டைம் பாக்ஸில் போட்டு எடுத்து போனாக்கா நைட் அங்கே யூஸ் ஆகும். ஒரு மிட் நைட்டுக்கெலாம் ஒரு அடி அடிக்க வேண்டியதாக லைட்டாக போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.